நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க இரண்டு முக்கியமான விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டது. இரண்டுமே தேர்தல் பயணங்கள். ஒன்று வந்து திருத்தணியில தொடங்கிய செந்தமிழன் சீமான் அவர்களின் தேர்தல் பரப்புரை பயணம். திருத்தணி முருகன் கோயில வழிபாடு நடத்திட்டு அவர் பயணத்தை தொடங்கியது ஒன்று. இரண்டாவது மாலையில் நடைபெற்ற காரைக்குடி சம்பவம். காரைக்குடியில நியூஸ் தமிழ் சேனல் நடத்திய விவாதத்துல, திறந்தவெளி பொது விவாதத்துல திமுகவினரால் கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறை, அதனால் நெறியாளரே தாக்கி காயப்படைஞ்சி மண்டை உடைஞ்சி ரத்த சித்த ஆஸ்பத்திரி போனது, கட்சி உறவுகள் ஒருத்தர் தம்பி தாக்கப்பட்டது, இதெல்லாம் நேற்று நடந்த முக்கியமான சம்பவம். இந்த இரண்டாவது சம்பவத்தை முதல்ல பேசுவோம். திமுகவினர் இந்த வன்முறைக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் உறுதியா சொல்றேன், திமுகவினருக்கு தெரிஞ்சு போச்சு தேர்தல் முடிவுகள் இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த ஆத்திரத்துல தான் வன்முறையில ஈடுபடுறாங்க, வன்முறை கட்டவிழ்த்து விட தொடங்கியிருக்காங்க. வந்து இந்த ஊருக்குள்ள பார்த்தா எங்க பார்த்தாலும் சாக்கடை கட்டுறது, கடைசி நேரத்தில் சாகுப்பு நேரத்தில் சங்கரா சொல்ற மாதிரி சாலை அமைக்கிறது அப்படிங்கிறத வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அது எல்லாமே என்னன்னா கடைசி நேரத்தில் சம்பாதிக்கிறதுக்காக தான். இனி திரும்ப வர முடியாது, போறதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ ஆகப்பட்டதை சுற்றா ஆண்டியப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைகளை செஞ்சு அது மூலம் சம்பாதிக்கிற பணியில இறங்கியிருக்காங்க. அதுவே நல்லா தெரிஞ்சது. திமுகவோட முடிவு என்னாகிறது, தேர்தல் முடிவு என்னாகிறது திமுகவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தேர்தல் முடிவுங்கிறது திமுகவுக்கு முடிவு தான் அப்படிங்கிறது முதல்ல என்னால் யூகிக்க முடிஞ்சது. இந்த போன்ற சம்பவங்களும் அதான் காட்டுது. இந்த சம்பவம் மட்டும் இல்லை, நான் ஊர்ல பல வன்முறைகள், அடிதடி, வெட்டுக்குத்து, தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் எல்லாமே வந்து கட்டுக்கடங்காமல் போறதுக்கு காரணம் அவ்வளவுதான். ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இனி வர்றதை என்ன போய் கெடுக்கிட்டு போட்டோம், அடுத்து வர்ற ஆட்சியை நம்ம பண்ணிட்டு போட்டோம், நம்ம இது கண்டுக்க வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு திமுக வந்துட்டாதான் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த குறிப்பா இந்த நியூஸ் தமிழ் சேனலோட நெறியாளர் வந்து, நான் இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருந்தேன், சிறப்பாக நடத்திட்டு வர்றாரு. பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுற மாதிரி கேள்விகளை கேட்டு அவங்களை எஜுகேட் பண்ணிட்டு வர்றாங்கிறத நான் குறிப்பிட்டு பாராட்டியிருந்தேன். சில குறைகளும் சொல்லியிருந்தேன். அதாவது அவர் வந்து சில தவறான பதிவுகளை கருத்துக்களை பதிவிடுறாரு அப்படிங்கிற குறைகளையும் நான் சுட்டி காமிச்சிருந்தேன். அந்த நெறியாளர் பற்றி உண்மையிலே பாராட்ட. ராஜேஷன் தான் என்ன பெரிய கூட்டம், வேற வேற 3 தரப்பட்ட கட்சிகளை கொண்டு வந்து கட்டி மேய்ச்சி அந்த ஒரு விவாதத்தை கொண்டு போறது ஒரு பெரிய சவாலான விஷயம் தான். அதை திறமையா செஞ்சுட்டு தான் வந்தாரு. சில இடங்களில் ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் ஆதரவா பேசுற மாதிரி தோணா கூட அதுல ஒரு நியாயம் இருந்துச்சுன்னா வேற வழி இல்லை, அப்படி செஞ்சாதான் அவங்களால கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவர் சில இதை அந்த கருத்துக்களை வச்சிருக்கலாம். அது வந்து விவாத மேடையில் வச்சு செஞ்சது சரி. கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பேசும்போது கூட சில ஆளுங்கட்சிக்கு ஆதரவா சில கருத்துக்களை அவர் பதிவிட்டு வந்தாரு. அது ஒரு பெரிய குறையா சொல்லல, நம்ம சொல்ல விரும்பல. முதல் நாள் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்துல தான் நாம் தமிழர் கட்சியை ரொம்ப ஸ்லாகிச்சு பாராட்டி இருந்தாரு அந்த நெறியாளர் ராஜேஷ். பாருங்களேன் எப்படி. நான் இந்த நேரத்துல நாம் தமிழருக்கு ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு கடைசியா ஒரு 4 மாவட்டங்கள் இந்த செய்தி நம்ம நினைச்சு சொல்ல முடியாம போயிட்டு நேரம் நாங்க இதற்கு ஒரு 20-25 மாவட்டங்கள்ல இந்த நிகழ்ச்சி நடத்தி முடிச்சிருக்கோம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பிச்சு கடைசியா நடத்தின தூத்துக்குடி மாவட்டம் வரை, முதல் மாவட்டம் தொடங்கி நேற்று நடத்தின மாவட்டம் வரைக்கும் இந்த ஒவ்வொரு கூட்டம் முடியும் போதும் நாம் தமிழர் கட்சி தெரியும் பண்ணும். அங்க இருக்கிற சேர் இருக்குல்ல, அந்த சேர் மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற அங்க இருக்கிற வாட்டர் பாட்டில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து சுத்தம், அந்த அளவுக்கு ஒரு பாராட்டுக்குரியவர்களா நாம் தமிழர் கட்சி எல்லா ஒரு மாவட்டத்துல இல்ல எல்லா மாவட்டத்திலும் பண்ணிருக்காங்க. அதுக்காக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நண்பர்களுக்கும் இந்த பாராட்டிட்டு இப்படி பாராட்டினவரு நாளே கூட்டத்துல வந்து தாக்கப்படுறாரு. அதாவது அவர் ஒண்ணும் செய்யல, அவர் நெறிப்படுத்ததான் செய்யறாரு. இருந்தாலும் திட்டமிட்ட தாக்குதல் அவர் மேல சிலர் நினைக்கிறாங்க இடும்பாவனம் கார்த்தியை தாக்க வந்தது ஒரு மேல தவறப்பட்டிருக்குன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நாற்காலியா அவரை நோக்கி வீசப்பட்டதை நம்ம பார்த்தோம். நாற்காலியை வந்து திமுக வந்து முதல் நாற்காலியை தூக்கி வீச ஆரம்பிச்சாங்க. இவர் போய் கட்டுப்படுத்த தடுக்க முயற்சி வைக்கும் போது இவர் மேலேயே நாற்காலி வந்து விழுகுது, தடுக்கிறாரு, கையில தடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தாக்கி மண்டை உடைய அளவுக்கு அடிச்சிருக்காங்க. உண்மையிலே வருத்தத்துக்கு உரிய வேண்டியது, கண்டிக்கத்தக்கது. நம்ம கண்டிக்கிறோம். ஆனா சம்பந்தப்பட்ட அந்த நியூஸ் சேனல் ஒரு நாள் ஆச்சு, 24 மணி நேரம் ஆச்சு, அந்த நியூஸ் சேனல் தனது ஊழியர் ஒருத்தர் தாக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பத்தி ஒரு கண்டனமோ அதை செய்தியா கூட போடல. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது செய்தியா கூட போடல. நேற்று அந்நேரத்துல அதை பாதியிலேயே முடிச்சுக்கிட்டு அவசரமா வைண்ட் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன் வைண்ட் ஆஃப் பண்ணுங்கிற காரணத்தையோ எதையோ அவங்க வெளியிடவும் இல்லை, செய்தியாகவும் சொல்லல. இது வந்து திமுகவின் தோல்வி பயத்தை காட்டுது அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா சொல்லிக்கிறேன், இந்த இடத்துல பதிவிட்டுக்கிறேன். அடுத்து முக்கியமான குறிப்பிட விரும்பிய விஷயம் என்னன்னா, இந்த நடிகர் ஒருத்தர் இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லையா, அந்த நடிகர் வந்ததை பத்தி பல பேர் பேசும்போது நான் என்னுடைய கருத்தா பல இடங்களில் பதிவிட்டிருக்கேன். நண்பர்கள் மத்தியில,
ஊடகங்கள் கேள்வி கூட நான் இதே கருத்து தான் சொல்லியிருக்கேன். இது வந்து முழுக்க திமுக திட்டமிட்டு திமுகவில் இறக்கி விடப்பட்டிருக்கு தான் அந்த நடிகரோட அரசியல் வருகை அப்படிங்கிறத நான் என்னுடைய கருத்தை பல இடத்துல சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து மத்தியில் இருக்கிற பாஜக உடனே திமுகவுக்கும் பாஜக ஆகாத மாதிரி சொல்ல ரெண்டும் ஒன்று தான், ஒன்றுக்குள்ள ஒன்று அண்டர் ஹேண்டிலிங்கில் தான் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே திட்டமிட்டு இயக்குறது தான் நடிகர் விஜயோட அரசியல் வருகை. இதை வந்து நான் விஜய் கட்சி ஆரம்பிச்சப்ப நடந்த ஒரு நேர்காணல்ல ஒரு சேனல் கேட்டப்ப கூட இந்த கருத்தை நான் பதிவிட்டிருக்கேன். விஜய்க்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வந்து அரசியலோ எதுவும் தெரியாது, அதனால அந்த அப்படிப்பட்ட ஆசையும் கிடையாது, பெருசா முதலமைச்சர் ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது. சினிமா ஷூட்டிங் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு 3 படத்துக்கான தொகையை மொத்தமா கொடுத்தா அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்ச மாதிரி 3 வருஷம் நிற்கிறத ஒரு 2 மாசம் 3 மாசம் நடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ரொம்ப எளிமையான வருமானம் அப்படிங்கிறத வச்சுதான் அவரு இது சம்பாதிச்சிருப்பாருங்கிறது தான் என்னுடைய யூகம். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எல்லாருமே தெரியும். அதை ஏன் அப்படி இறக்குனாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சதுதான். கருணாநிதிக்கு பயம், தன்னுடைய ஆட்சி, தன்னுடைய திராவிட பாரம்பரியமா வரக்கூடிய ஆட்சியை வந்து வீழ்த்துறதுக்கான சக்தி வந்து தமிழ் தேசியங்கிற ஒரு சித்தாந்தத்துக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது கருணாநிதிக்கு நல்லா தெரியும். அதனால அந்த தமிழ் சித்தாந்தம் பேசி வரக்கூடிய சீமானை வந்து வளர விடக்கூடாது. ஏன்னா சீமானுக்கு வந்து அந்த திறமையும் கட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அவர் வந்து மக்கள் நல கூட்டணிங்கிற ஒன்னையே அவர் உருவாக்கி விட்டார். அது வந்து எல்லாம் நினைச்சுக்கிறாங்க மக்கள் நல கூட்டணினால திமுக விழுந்துச்சுன்னு சொல்லி. திமுக விழுன்னு அவர் எதிர்பார்க்கல. மக்கள் நல கூட்டணி அவர் உருவாக்கி விட்டது காரணம் சீமானோட வளர்ச்சியை தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தான். அதுல அவர் எதிர்பாராதது வந்து விஜயகாந்த் வந்து மக்கள் நல கூட்டணிக்கு போனதுதான். இல்லைன்னா அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி இல்ல வந்து விஜயகாந்த் சேராம விஜயகாந்த் கருணாநிதி சொன்ன மாதிரி பழம் நழுவி பால்ல விழுந்துச்சு, நாளைக்கு பாருங்க எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அது வந்து நடந்துருந்துச்சுன்னா திமுக தான் அந்த 2016 ஜெயிச்சிருந்திருக்கும். அதுலதான் கருணாநிதிக்கு ஒரு சின்ன அவர் போட்ட திட்டம் வந்து தப்பாகி போச்சு. அப்ப வந்து மக்கள் நல கூட்டணி இருந்ததுனால சீமான் வந்து அதோட அழிஞ்சிருவாரு, சீமானுக்கு ஓட்டே விழுகாது அப்படின்னு நினைச்சாரு. ஆனாலும் அதுல ஒரு சில ஓட்டை வாங்கி வேறுவிட ஆரம்பிச்சிருச்சு தமிழ் தேசியம் அன்னைக்கு 2016. அப்ப திரும்ப இதுல ஒரு ஒற்றுமை பார்க்கலாம். இந்த மக்கள் நல கூட்டணியா இருக்கட்டும், அடுத்து 2021 அவங்க இறக்கி விட்டது கமலஹாசன் வந்து ஏன் இறக்குனாங்க அப்படின்னா தமிழ் தேசத்தை வச்சுதான், தமிழ் தேசம் பேசக்கூடிய வைகோ திருமாவளவன் வச்சுதான் மக்கள் நல கூட்டணியை ஆரம்பிச்சாங்க. ஆனா வாக்குகள் வந்து இப்போ 2019 தேர்தலும் அதிக வாக்கு வருது. 1% வாங்கின சீமான் வந்து 3% வாக்கு வாங்குறாரும் போது மக்கள் வந்து மாற்றத்தை நாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப மாற்றத்தை நாடு மக்கள் வாக்கு போடும்போது தமிழ் தேசிய கொள்கை அடிப்படையில் சேர்ந்து வரும்போது சீமான் வளர்ந்து வந்துருவாரு, அப்படி வளர விடக்கூடாது. அப்ப மாற்றத்தை எதிர்பார்க்கிற மக்களுக்கு ஒரு குழப்போட குட்டையை குழப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக இறக்கி விடப்பட்டவர் தான் 2021. கமல் வந்து நான் தான் மாற்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு பேசிட்டு இன்னைக்கு அவருக்கு திமுக எதிராக அரசாரமா பேசிட்டு எல்லாம் போயிட்டாரு. மூன்றாவதாக அப்ப கமலாலி முடியாத பட்சத்துல அதையும் மீறி கமலோட தாக்கத்தையும் மீறி நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி பெறுது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுது. உண்மையிலேயே அவங்களுக்கு ஆட்டம் கண்டுருச்சு. அப்போ வந்து இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு நடிகர் வேணும், கமல் போதும் அப்படின்னு சொல்லி கமலோட கால்ஷீட்டை முடிச்சுட்டு போதும் நீ வந்து செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிடும் கமல்கிட்ட பேசி முடிச்சுட்டு அடுத்து ஒரு பாப்புலரான நடிகரை விஜயை வந்து பேசி எவ்வளவு பேசிருக்கே மேடை பேச வேண்டியிருக்கும், இத்தனை நாள் கட்சி நடத்த வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கடை அடைச்சு போயிடலாம், உங்களுக்கு வந்து 3 வருஷத்துக்கு நீங்க சம்பாதிக்கிற காசை தரேன்னு அவர் சந்தோஷமா சரிட்டு போயிடுவாரு. அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் பேசுறது பூரா சினிமா வசனம் மாதிரி தான் மேடையில பேசிக்கிட்டு ஸ்கிரிப்டே இங்கிருந்து தான் போகும்னு என்னுடைய யூகம். அதை கண்காணி வேலைக்கு தான் ஆதவர்ஜன் ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க திமுக வந்து. அவர் வந்து கரெக்டா செய்யறாரா அவர், ஏன்னா திடீர்னு அவருக்கு ஒரு உண்மையிலே ஒரு ஆசை வந்து உண்மையிலே முதலமைச்சர் ஆகணும் சொல்லி அவர் டபுள் கிராஸ் பண்ணிட்டாருன்னா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதனால அதுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்காக தான் ஆதவர்ஜுன ரெட்டி அவரையும் அவங்க கூட அனுப்பியிருக்காங்க. வரிசையா நீங்க கோர்வையை பார்த்தா தெரியும், மக்கள் நல கூட்டணி ரொம்ப கடுமையா திமுக விமர்சித்து பேசும். வைகோ என்ன பேசினாரு, இதை விட கருணாநிதி பேசாம தங்கள் பரம்பரை தொழிலுக்கே போகலாம் அப்படின்னாரு. சொல்லிட்டு ஒரு பாஸ் விட்டுட்டு நான் நாதஸ்வரம் வாசிக்கிறத சொன்னீங்க, நாயனை வாசிக்கிறத சொன்னீங்க, நீங்க வேற தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு வேற அதை அழுத்தி சொல்லி கருணாநிதி அவ்வளவு கேவலமா பேசினாரு. அதாவது மக்கள் நம்பணுமா, உண்மையா திமுக எதிரி இவர் தான், சீமான்லாம் நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்றதுக்காக. அதே மக்கள் நல கூட்டணி இந்த திருமாவளவன் ரெண்டுமே விஷ பாம்புகள்னாரு, ஜெயலலிதாவையும் கருணாநிதியும். ஒன்னு கட்டு விரியன், ஒன்னு கண்ணாடி விரியன் அப்படின்னாரு. மக்கள்லாம் கைதட்டினாங்க. ஏன்னா கட்டு விரியன்னா ஜெயலலிதா புரிஞ்சுக்கிட்டாங்க, கட்டு நோட்டை சம்பாதிச்சிருக்கான்னு சொல்லி. கண்ணாடி விரியன்னா கண்ணாடி போட்டது யாரு, கருணாநிதி தான் கண்ணாடியோட இருக்காரு. அதனால அப்படி நேரடியா பேசினவர். அப்ப அடுத்த நாள் கருணாநிதிக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நம்ம திட்டி பேசுங்க தான் சொல்லி கொடுத்தா இவருன்னா இப்படிலாம் பேசுறான்னு சொல்லி கூப்பிட்டு, என்ன நீ என்ன இப்படிலாம் பேசுற, ஏதோ திட்டி பேசுனா வைகோ மாதிரி ஏதாவது நீ இப்படி கூட பரம்பரை கூட திட்டிட்டு போய் என்ன தனிப்பட்ட தோட்டத்தை சொல்லி திட்டாத அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அடுத்த நாளே திருமாவளவனுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு ஒரு அறிக்கை விட்டார். இது ஒண்ணு.
ஃபர்ஸ்ட் அவங்களுடைய முயற்சி. 2வது முயற்சி கமலஹாசன் பண்ணது தெரியும். அதை வந்து டார்ச் லைட்டை வீசி எரிஞ்சு உடைச்சி ஒரு பெரிய ஷோவெல்லாம் பண்ணி இது பண்ணாரு. இது வந்து 2021 நடந்தது. அதையும் மீறி மக்கள் வரும்போது இப்ப வந்து விஜய் கிட்ட என்ன விஜய் என்ன சொல்றாங்க, சிஎம் சார் அப்படிங்கிறது, சிஎம் அங்கிள் அப்படிங்கிறது 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி, அப்போ உண்மையிலேயே மக்கள் வந்து உண்மையிலேயே திமுக வந்து எதிர்க்கிறது விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி திமுக மாற்று, திமுக அதிமுக ரெண்டுக்குமே மாற்றா இருக்கக்கூடியது விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி சீமான் மாற்று இல்லை அப்படிங்கிறத மக்கள் மனசில் திணிக்க பார்க்குறாங்க. அதையும் மீறி தான் சீமானுடைய எழுச்சி வளர்ந்துகிட்டே வருது. அதாவது தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்துங்கிற மாதிரி இது வந்து காற்றுல பந்து நீ என்னதான் தண்ணீரில் மூழ்க வச்சு அங்கே இங்கே பார்த்தாலும் மேலே எழுதிதான் வரும். அது வந்து ஸ்டாலின் வந்து புரிஞ்சுக்குவாரு. இதுல வந்து நான் இது ஒரு ஒப்பிட்டு நான் சொல்றதா இருந்தா எல்லாத்தையும் சொன்னதே இதுதான். திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கும். அதுல வந்து முருகன், அதாவது சூரபத்மனுடைய அரக்கத்தனமான ஆட்சியை எதிர்த்து மக்கள்லாம் தேவர்கள்லாம் போய் முருகன் வந்து சூரபத்மனுக்கு எதிராக போருக்காக வருவாரு. வரும்போது முதல்ல வந்து சூரபத்மன் தாக்க வரமாட்டாரு. இப்போ முருகன் எதிர்கொள்ள சூரபத்மன் வரமாட்டாரு. அவருடைய கூட பிறந்த தம்பியான ஒருத்தர் யானை முகத்தோட ஒரு அரக்கனை அனுப்பிடுவார், தாரகாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கனை அனுப்பிடுவார். அவரோட போரிட்டு அவனை தோக்கடிச்சு அனுப்பிடுவாரு முருகன். அது முடிஞ்சு போயிடும். அப்புறம் அடுத்த ரவுண்டு இன்னொரு சகோதரர் சிங்கமுகன், சிங்கமுக தலையோட ஒருத்தர் வருவாங்க. அந்த சூர சம்ஹாரம் அப்படித்தான் நடக்கும். முதல்ல யானை தலை வச்சு ஒருத்தர் சுத்தி வருவாப்புல, அவரை வந்து முருகன் வேலை வச்சு குத்தி கொள்வாரு. அடுத்ததாக சிங்கமுகத்தோட ஒருத்தர் வருவாப்புல, ஒரு சம்பவம் நடக்கும். 3வதாக சூரபத்மனே வந்து மாமரமா மாறி வர்ற மாதிரி ஒரு இதை வச்சிருப்பாங்க. அந்த மாமரத்தை முருகன் வேலை வச்சு 2ஆ பிளந்து வர்ற மாதிரி வரும். அந்த சம்பவம் தான் இப்ப இதில் நடக்கிறது. யானை முகத்தை வச்சுட்டு வந்ததுதான் மக்கள் நல கூட்டணி, சிங்க முகத்தை வச்சுட்டு வந்ததுதான் கமலஹாசன். இப்ப 3வது மாமரமா அணில்கள் நிறைஞ்ச மாமரமா வந்திருக்கிறது விஜய். இதையும் இந்த தேர்தலில் பழக்கணும், சீமான் பழப்பாரு அப்படிங்கிறது உறுதி. அந்த உறுதி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தது வந்து ஏத்த மாதிரி தான் திருத்தணியில போய் பரப்புரை ஆரம்பிச்சிருக்காரு. என்ன திருத்தணியில என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதான் திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்த்தகந்தன் திருத்தணியில தான் போயிருந்தாரு. அந்த கந்தன்ட்ட போய் முருகா மீண்டும் ஒரு சூரபத்மன் ஆட்சிங்க நடந்துகிட்டு இருக்கு, அவளை வந்து ஓசாம நானே போய், நீ வர வேணாம், நீ ரொம்ப கஷ்டப்பட வேணாம், நானே போய் அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த முருகன்ட்டே வேலையும் ஆசையும் வாங்கிட்டு போருக்கு கிளம்பி வர்றாரு செந்தமிழன் சீமான். இந்த போர்ல வந்து சூரபத்மன் அவங்க கூட்டம் எல்லாமே அடியோடு வீழ்த்தப்படும், உண்மையான தமிழ் தேசியம் வளரும், தமிழர் ஆட்சி நிறுவப்படும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.